மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாள்தோறும் ஒரு கோவிலை உங்கள் கண் முன் அழகாக படம் பிடித்து ஆலய வரலாற்றையும் அதன் பெருமையையும் எடுத்து சொல்கிறது. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. ஆன்மீக நகரங்களில் ஒன்றான திருவெல்லிபுத்தூரில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆண்டாள் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் முதல் பகுதி வடபத்ர சைன பெருமாள் கோவில் என்றும் இரண்டாம் பகுதி ஆண்டாள் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோவிலின் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கியமான வைணவ திருத்தலமாகும். சயன திருக்கோலத்தில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளியிருக்கும் இந்த திருக்கோயில் வடபதர சயன திருக்கோயில் என்று போற்றப்படுகிறது. பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அவதரித்த திருத்தலம் இது என்பதாலும், ஸ்ரீரங்கப் பெருமானை திருக்கல்யாணம் செய்து கொண்ட திருத்தலம் இது என்பதாலும் இந்த புண்ணிய சேத்திரம் வைணவர்களுக்கு மிக முக்கியமான திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. நூற்று 96 அடி என்று தமிழகத்திலேயே மிக உயரமான ராஜகோபுரத்தை உடைய இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரமே தமிழக அரசின் சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது. 70க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பெற்ற இந்த வடபத்ர சைன திருக்கோயில் பெரிய பெருமாள் சன்னதியில் மேல் தளத்தில் பகல் 10 மண்டபம், அதாவது கோபால விலாச மண்டபம் உள்ளது. திருமலை நாயக்கரால் செய்யப்பட்ட பெரிய திருத்தேர் இன்றுமே திருக்கோயிலில் இருக்கிறது. திருத்தேரில் இருந்த மரத்தினால் ஆன ராமாயண மகாபாரத சிற்பங்களை மண்டபத்தின் மேற்கூரையில் அழகுற அமைத்துள்ளார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தில் பெரிய பெருமாள் சன்னதிக்கு தென்புறம் சக்கரத்தாழ்வார் சன்னதி அமைந்துள்ளது. சங்கு, சக்கரம், வாள், சூலம் என 16 திருக்கைகளுடன் 3 கண்களுடன் ஜுவால கேசத்துடன் சக்கரத்தின் சுற்றுடனேயே சேர்ந்த திருவடிகளுடன் ஷட்கோணத்தின் நடுவிலே காட்சி அளிக்கிறார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் யோக நரசிம்மர் 4 திருக்கரங்களிலும் சக்கராயுதத்துடன் விளங்குகிறார். சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் நடத்தி வழிபட்டால் நல்ல புத்தி கூர்மையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் ஏற்படும் என்கிறார்கள். ஆண்டவனையே ஆண்டதின் காரணமாக இவள் ஆண்டாள் என்று சொல்லப்படுகிறாள். இவள் கொடுத்திருக்கிற மாலைதான் இந்த எம்பெருமான் சூட்டிக் கொள்வதனாலே சுடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுகிறாள். அப்படிப்பட்ட தன்மை உடையது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே மாதம் எல்லா விதமான மாதங்கள் தோறும் வருடங்கள் தோறும்
திருவிழாக்கள் நடந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கும். அதிலே குறிப்பாக ஆண்டாள் அவதரித்த ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் அவள் பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியதை கொண்டாடுகிற 10 நாள் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறுகிற இந்த திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமெல்லாம் வந்து கலந்து கொள்ளுகிற திருவிழா. அதிலே சிறப்பாக 5ஆம் திருவிழாவிலே கிருட சேவை என்ற 5 கிருட சேவையும் 2 அன்னவாகனத்திலே ஆழ்வாரும் ஆண்டாளும் வருகிற காட்சி நமக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எங்குமே காண கிடைக்காத அற்புதமான திருவிழா இந்த 7ஆம் திருவிழாவிலே சயனம் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான் ஆண்டாளுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சி, கண்கொள்ளா காட்சி. அதைத் தொடர்ந்து 8ஆம் நாளிலே புஷ்ப பல்லாக்கிலே ஆண்டாள் பவனி வருவாள். அதைத் தொடர்ந்து நம்முடைய 9ஆம் நாளிலே ஆசியாவிலே பெரிய தேர் என்று சொல்லப்படுகிற திருவாரூர் தேருக்கு அடுத்ததாய் போற்றப்படுகிற தேரிலே நம்முடைய ஆண்டாளும் ரங்கமன்னாரும் பவனி வருகிற காட்சி. லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமெல்லாம் கலந்து கொள்கிற ஒரு அற்புதமான திருவிழா இது. ஆடித்திருவிழா என்று மக்களாலே போற்றப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்தெல்லாம் மக்கள் கலந்து கொள்கிற அற்புத திருவிழா. இதைத் தொடர்ந்து மார்கழி மாதத்திலே ஒரு எண்ணக்காப்பு உற்சவம் என்ற திருவிழா இங்கே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவிலே என்ன சிறப்பு என்று சொன்னால், அந்த இறைவனாக இருக்கக்கூடியவனை அடைவதற்காக ஆண்டாள் அற்புதமாக சொல்லப்பட்ட திருப்பாவை என்கிற பாடலை பாடுவதற்காக ஒரு நோன்பு நோற்றாலே அந்த நோன்பு நோற்ற திருவிழா தான் இந்த பாவை நோன்பு என்கிற மார்கழி திருவிழா. எண்ணக்காப்பு உற்சவம் என்று திருமக்குளத்திலே ஆண்டாள் நீராடி அந்த இடத்திலே நடைபெறுகிற அற்புதமான திருவிழா. இந்த திருவிழா சீரும் சிறப்புமாக 7 நாட்கள் நடைபெற்றது. பின்னால் மணவாள மாமணிகளுக்காக 8ஆம் நாளாக இப்போதும் தை மாத பிறப்பன்று நடைபெறுகிறது. இத்திருக்கோவிலின் மூலவரான ஸ்ரீமன் நாராயணன் வடபத்ரசாயி என்னும் விமானத்தினுள் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இத்திருக்கோவிலில் தான் ஆண்டாள் பெருமாளை திருக்கல்யாணம் செய்தருளியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திலே மூலவருக்கு முன்பு அர்த்த மண்டபத்தில் அழகே உருவான ஸ்ரீ ஆண்டாள் வலதுபுறமும் இடதுபுறம் கருடாழ்வாருடன் கையில் செங்கோல் ஏந்தி ரெங்கநாதன் ரெங்க மன்னனாக ராஜகோபாலனாக சம ஆசனத்தில் திருக்கல்யாண கோலத்திலே சேவை செய்கிறார். ஆண்டாள் சன்னதியில் சூடிய மாலையை வடபெருங்கோவிலுடையான் மட்டுமின்றி திருமாலிருஞ்சோலை அழகரும் சித்திரா பௌர்ணமி என்று குதிரை வாகனத்தில் எழுந்தருளியவுடன் ஆண்டாள் சூடிய மாலையை சூடியே ஆற்றில் இறங்குகிறார். திருப்பதி திருவேங்கடமுடையானும் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் போது 5ஆம் திருநாளான கருடோற்சவத்தில் ஸ்ரீ வில்லிபுத்தூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டாள் சூடிக் களைந்த மாலையை சாற்றிக் கொள்கிறார். இந்த எம்பெருமான் ஆண்டாளிடத்திலையும் ரங்கமன்னாரிடத்திலையும் பிரியமான பக்தி கொண்டிருந்தார். அவரும் பல திருப்பணிகள் செய்திருக்கிறார்.
பாண்டிய வம்சவழியிலே வந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் பல திருப்பணிகள் இந்த கோவிலிலே செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலிலே என்னென்ன திருவிழாக்கள் உண்டு, திருவிழாக்களே என்னென்ன இருக்கிறதெல்லாம் இந்த மூலஸ்தான மண்டபத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டிலே செய்திகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கே வெளியில் இருக்கக்கூடிய பெரிய ராஜகோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரம்தான் உயர்ந்து சொல்லப்படுகிற பெரியாழ்வாருக்கு கிடைத்திருக்கிற பொற்களியினாலே கட்டப்பட்ட அற்புதமான கோவில் அந்த கோபுரம். அந்த கோபுரத்தை தான் பின்னால் வந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் கூட அந்த கோபுரத்தை இமயமலைக்கு சமமாக சொல்லியிருக்கிறார். பெரிய பெருமாள், பெரிய கோவில், பெரிய ஆழ்வார், பெரிய குளம், பெரிய தேர், பெரிய கோபுரம் என்றெல்லாம் எல்லாம் பெரிய என்று சொல்லக்கூடிய அளவிலே சிறப்பாக இருக்கக்கூடிய கோவில். பக்தியை உலகத்துக்கு காட்டுவதற்காகவே அவதரித்த பெரியாழ்வாரும் அவருடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளும் சொல்லி 2 ஆழ்வார்கள் பிறந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமியிலே ஸ்தலத்தில் அந்த எம்பெருமானுடைய ஆண்டாளுடைய வடிவழகு நம்மையெல்லாம் ஆட்படுத்துகிற ஆற்றலுடையதாக இருக்கக்கூடியது. அவளுடைய திருப்பாவை உலகமெங்கும் இங்கு எல்லா கோவில்களிலும் பாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பக்தி விளைய வேண்டுமென்றால், பக்தி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே காலடி வைத்தால் பக்தி நமக்கெல்லாம் கண்டிப்பாக பரிமளிக்கவே செய்யும். அரையர் சேவை எனப்படும் திருவிழா தமிழகத்திலேயே 3 இடங்களில் தான் நடக்கிறது. அதில் ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஒன்று. ஆண்டாள் சன்னதியில் உற்சவர் மூர்த்தியான சீனிவாச பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் கருடோற்சவம் நடக்கிறது. ஆண்டாள் அணிந்த மாலையை அணிந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்றும், பெரிய பெருமாளுக்கு நிறைய அபிஷேகம் செய்தால் மழை பொழியும் என்றும் தலபுராணம் கூறுகிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்குகள் பாடல்களாக ஏராளமாக கிடைத்திருக்கின்றன. அவைகளிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடல் நச்சரவம் என்று தொடங்கும் காஞ்சிபுரத்தின் மேல் எழுந்தருளியிருக்கும் அந்த முருகப்பெருமானை துதித்து பாடியது. நச்சரவம் என்று தொடங்கும் பாடலை பார்த்துவிட்டு இந்த பாடலில் அவர் என்ன விளக்கங்களை சொல்கின்றார், ஏன் அவ்வாறு சொல்கின்றார் என்பதை பார்க்கலாம். நச்சரவமென்று நச்சுமிழ் களங்க மதியாலும் நத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சை உணர்வில் இச்சையென வந்து இச்சிறுமின் ஒன்று மேலையாதே எத்தனையில் நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனை இளஞ்சல் என வேணும். பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலையெங்கும் உறைவோனே பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் திறமணிந்த கழலோனே கச்சிவர் குறும்பை கச்சுவர் விரும்பும் கச்சியில் கமழ்ந்த கதிர்வேலா கற்பக வனங்குள் கற்பக வீசும்பர் கைத்தளை களைந்த பெருமாளே. இந்த பாடல் அகத்துறை பாடல் எனும் அந்த துறையை சேர்ந்தது. அதாவது புலவர்கள் தங்களை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி இறைவனிடம் வேண்டுகோள் விடுப்பார்கள். அப்படிப்பட்ட பாடல் நமது வழக்கப்படி பாடலின் பிற்பகுதியை பார்க்கலாம். கற்பக வனங்குள் கற்பக விசும்பர் கை தலை களைந்த பெருமாளே. வாக்கு அருணகிரிநாதருடையது. கற்பக வனங்கொள் என்றால் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கற்பக மரங்கள் நிறைந்த இடம். தேவர்கள் அங்கு இருக்கிறார்கள், எது கேட்டாலும் கிடைக்கும் அல்லவா. அதன் காரணமாகவே அது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று எல்லாவற்றையும் பெற்ற அவர்கள் பெற்றது ஏராளம், இழந்தது
ஒன்றே ஒன்று. அது எது? இந்த அமைதி, நிம்மதி, அவைகள்தான். நீண்ட நாள் தவம் செய்து கொண்டிருந்தார். இறைவன் வந்தான். என்ன வேண்டும் உனக்கு? அவர் ஏதோ ஒரு வாகனம் வைத்திருக்கிறார், 18 கோடியா, எனக்கு வேணும். சரி, இன்னொன்று. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் என்ன வேணும் அப்படி? அது வேண்டும். எல்லாவற்றையும் வாங்கி வீட்டில் நிரப்பி வைத்து கொண்டாகிவிட்டது. ஓன்னு அழுதாரா இவர். எல்லாவற்றையும் தான் உனக்கு கொடுத்து விட்டேனே குழந்தாய், இன்னும் ஏன் அழுகின்றாய்? தெய்வமே எல்லாத்தையும் கொடுத்த, நிம்மதி கொடுக்கல, அமைதி கொடுக்கலன்னு. இவைகளை வைத்து கொண்டு நீ அவைகளை தேடிக்கொள்ள வேண்டும். கேட்டு வேண்டி பெற்றாயல்லவா? அதுபோல நாம் எதையோ கேட்கின்றோமே தவிர நிம்மதியையோ அமைதியையோ